वोट देना है, तृणमूल आ रहा है। கடுகு எண்ணெயில் பொரித்த மீன் மேற்கு வங்க மாநிலத்தின் முக்கிய பேசுபொருளாக மாறியது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் அசைவ உணவிற்கு தடை விதித்து விடுவார்கள் என்று பரப்புரை செய்தது திரிணாமுல் காங்கிரஸ். காரணம், வெகு மக்களின் உணவாக மேற்கு வங்கத்தில் மீன் இருந்தது. வங்கதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்தில் குடியேறியவர்களால் வேலைவாய்ப்பும் உள்ளூர் மக்களின் உரிமைகளும் பறிக்கப்படுவதாக பாஜக பரப்புரை செய்தது. தேர்தல் முடிவில் தனிப்பெரும் சக்தியாக வெற்றி பெற்றுள்ளது பாஜக. இந்திய விடுதலைக்கு பின்னர் 17 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியும், தொடர்ந்து 33 ஆண்டுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், 15 ஆண்டுகள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் ஆட்சி செய்த மேற்கு வங்காளத்தை இப்போது பாஜக ஆட்சி செய்ய போகிறது. மேற்கு வங்கத்தின் முதல் பெண் முதலமைச்சர், தொடர்ந்து 3 முறை முதலமைச்சர் என்ற பெருமையோடு வீறுநடை போட்ட மம்தா பானர்ஜி வீழ்த்தப்பட்டுள்ளார். அதுவும் மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது அக்கட்சியின் கவுன்சிலராக இருந்து மம்தா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடங்கிய போது அக்கட்சியில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சுவேந்து அதிகாரி பாஜகவில் சேர்ந்து மம்தாவை வீழ்த்தியுள்ளார். மம்தா பானர்ஜி இளவயதிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டவர். காங்கிரஸ் பக்கமிருந்து கைமாறி இடதுசாரிகளின் கோட்டை என்று வர்ணிக்கப்பட்ட மேற்கு வங்கத்தை மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் பக்கம் கொண்டு வந்தவர். 1955 ஜனவரி 5 அன்று பிறந்த மம்தா பானர்ஜி கல்லூரி காலத்திலேயே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அமைப்பில் ஈடுபாடு கொண்டவர். இடதுசாரி மாணவர் பேரவை தலைவராகவும் செயல்பட்டவர். இந்தியா முழுவதும் நெருக்கடி நிலை காலத்தில் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் உச்சத்தில் இருந்தன. மக்கள் தலைவர் ஜேபி என்று அழைக்கப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் கொல்கத்தாவில் போராட்டம் நடத்த வந்தனர். காங்கிரஸ் கட்சி அக்குழுவினரை முற்றுகையிட்டனர். 1975 ஆகஸ்ட் 25 அன்று நடந்த போராட்டத்தின் போது ஜெயபிரகாஷ் நாராயண் காரின் மீது ஏறி மம்தா ஆடிய நடனம் அரசியல் அரங்கில் அவர் மீது பார்வையை திருப்பியது. 1980களுக்கு பின்னர் மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவராக தனது செயல்பாட்டை வேகப்படுத்தினார் மம்தா. 1984ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஜாதவ்பூர் தொகுதியில் போட்டியிட்டு மூத்த கம்யூனிஸ்ட் தலைவரான சோம்நாத் சாட்டர்ஜியை தோற்கடித்தார். 1990 ஆகஸ்ட் 16 அன்று கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் நடத்திய கண்டன ஊர்வலத்தில் வன்முறை வெடிக்க மம்தா கடுமையாக தாக்கப்பட்டார். 1993 ஜனவரி 7 அன்று முதலமைச்சராக இருந்த ஜோதிபாசு அலுவலகத்தின் முன்பு மம்தா முற்றுகை போராட்டம் நடத்தினார். மாற்றுத்திறனாளி சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துவிட்டதென்று நீதி கேட்டு கோரிக்கை முழக்கமிட்ட மம்தா வலுக்கட்டாயமாக முதலமைச்சர் அலுவலக வளாகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அன்று மம்தா சபதம் எடுத்தார். முதலமைச்சராக மீண்டும் இதே அலுவலகம் வருவேன் என்றார். அதன் பிறகு மம்தாவின் அரசியலும் வேகம் எடுத்தது. 1993 ஜூலை 21 அன்று மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவரான மம்தா பானர்ஜி ஆளுங்கட்சிக்கு எதிராக நடத்திய கண்டன பேரணியில் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் காங்கிரஸ் தொண்டர்கள் 13 பேர் உயிரிழந்தனர். இப்போதும் அந்நாளை தியாகிகள் தினமாக கடைபிடிக்கிறார் மம்தா. 2006ஆம் ஆண்டு சிங்கூர் டாடா ஆலைக்கு நிலம் எடுப்பதை கண்டித்து 26 நாட்கள் தொடர் போராட்டம் நடத்தினார். 2007ஆம் ஆண்டு நந்திகிராம் கெமிக்கல் ஆலைக்கு நிலம் எடுப்பதை கண்டித்து தொடர் போராட்டம். 2006 முதல் 2008 வரையிலான நில எடுப்புக்கு எதிரான இயக்கத்திற்கு ஆதரவு உள்ளிட்ட களப்போராட்டங்கள் மம்தா பானர்ஜியை மக்களின் சகோதரியாக மாற்றியது. தீதி தீதி என்று மேற்கு வங்க மக்கள் மம்தாவை சகோதரியாக அழைத்தனர். போராட்டக் களங்களில் மம்தாவின் வேகம் வங்கத்து புலியாக அடையாளப்படுத்தப்பட்டது. 1997 முதல் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவியாக வலம் வந்த மம்தா 1999 பாஜக கூட்டணியில் மத்திய ரயில்வே அமைச்சராக பொறுப்பேற்றார். மாநில அரசியலிலும் தீவிர கவனம் செலுத்தினார். 2009ஆம் ஆண்டு காங்கிரஸ் கூட்டணி அரசிலும் ரயில்வே அமைச்சராக இருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தல் மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கியது. 294 தொகுதிகளில் போட்டியிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் 227 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் சக்தியாக எழுந்து நின்றார் மம்தா பானர்ஜி.
மம்தா பானர்ஜியின் அரசியல் வாழ்விற்கு அடித்தளமிட்ட நந்திகிராம் 2021ஆம் ஆண்டு அவருக்கு தோல்வியை கொடுத்தது. ஆனால் 2026 தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் மட்டுமின்றி பவானிபூர் தொகுதியில் மம்தா பானர்ஜியும் தோற்றுப் போயுள்ளார். மாநிலத்தில் வளர்ச்சி இல்லை, தொழில் முதலீடுகள் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வங்கதேச குடியேறிகளுக்கு ஆதரவாக மம்தா இருக்கிறார் போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பாஜக வெற்றி பெற்றுள்ளது. பாஜகவிற்கு 206 தொகுதிகளும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு 81 தொகுதிகளும் வெற்றியாக கிடைத்துள்ளன. பாஜக 1,39,00,000 வாக்குகளையும், திரிணாமுல் காங்கிரஸ் 1,26,00,000 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். மிகவும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் சுமார் 100 தொகுதிகளில் பாஜக தனது வெற்றியை சாத்தியமாக்கியுள்ளது. வாக்கு விழுக்காடு அதிகரித்துள்ளதையும் வெற்றி வேறுபாடு குறைவாக உள்ளதையும் சுட்டிக்காட்டும் மம்தா பானர்ஜி, SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் மூலம் முறைகேடு நடந்துள்ளது, வாக்குப்பதிவில் மோசடி, வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி என்று புகார் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் வேகமெடுத்த பாஜக புதிதாக ஆட்சியை பிடித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் அனைத்துமே 2 முறைக்கு மேல் தொடர்ந்து ஆட்சி செய்துள்ளன. பாஜக ஆட்சியின் செயல்பாடுகளும் மம்தா பானர்ஜியின் அரசியலும் அனைத்திற்கும் விடை சொல்லும்.